சாட்டியா சாப்பிடல ஒரு நேராகிற மாதிரி குடிச்சிட்டு வந்துட கூடாதாக்கா நான் இப்படி பண்ணிட்டீங்க தண்ணி எடுத்தாக்கா சீக்கிரம் குடிங்க என்னாச்சுன்னா தெரியல சாப்பிடாம வந்துதான் தண்ணி குடி பொறுமையா குடி தேய்ச்சு நீங்க போய் உங்க வீட்டுக்கார போய் கூட்டாங்க வாங்க சீக்கிரம் போங்க அக்கா வாங்க ஏந்திரிங்க அக்கா அக்கா ஏந்திரிங்க அக்கா வெயிலா இருக்குக்கா ஏந்திரிங்க அக்கா அக்கா வாங்கக்கா கீழே பார்த்து வாங்க ஏமா அடிக்கடி போட்டுருதாமா இல்ல களை கொத்தும் போது மயங்கி ஊந்துட்டாங்க எங்கம்மா நான் வேலைக்கே போவான்னு சொன்னேன் கேட்டாதானம்மா பார்த்துதாக்கா ஏமா என்னம்மா ஆச்சு மயக்க மட்டும் உண்டியாமா காலைல இருந்து சாப்பிடலங்க அதனாலதான் ஏமா உன்னை வேலைக்கெல்லாம் போவானு தானே நான் சொல்றேன் ஏமா இப்படி பண்ற நம்மள நம்பி ஒரு பொண்ணு இருக்கால அவளை யார் பாத்துக்கிறது அடையாமா போமா வீட்டுக்கு போலாம் பாத்து போட்டுருவாங்க ஐயா சரி வாமா பாத்து வாமா ஏமா ராஜு அண்ணவாண்ணா உங்க சொந்தக்கார கருப்பு நான் டவுன்ல பார்த்தமா உங்க அம்மா ஏதோ வயல்ல வேலை செய்யும்போது மயக்கடிச்சு விட்டாங்களாம்மா. ஐயோ என்ன சொல்ற அம்மாக்கு என்னாச்சு? மயப்புற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா, தண்ணி கொடுத்து காப்பாத்திட்டாங்க. நீ ஏதாவது ஒரு எடுத்து போய் பார்த்துட்டு வாயம்மா. எங்கன்னா ஒரு வேலைக்கு போயிருக்காரு, அவர் வந்தாதானே சொல்லி கூட்டு போனோம். அப்படியா? சரிம்மா நான் வரேன். சொல்ல மறந்துட்டேன். ஒரு 4 நாளுக்கு அப்புறம் வரதா சொல்லியிருந்தாங்களாம், அதையும் சொன்னா என்கிட்ட. அப்படியாண்ணா? சரிண்ணா. சரிம்மா நான் வரட்டுமா? சரி சரி. அம்மா வயல்ல வேலை செய்யும் போது மயக்கம் போட்டு விட்டாங்களா? நம்ம போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோமா? ஏங்க உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், காதலியா வாங்க உட்காந்துருக்கீங்க. மயக்கம் போட்டு தானே விழுந்தாங்க, உசுறு போகலையே. ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க? ஒரு மனுஷன் காலைல அலைஞ்சு தெரிஞ்சு வேலைக்கு போயிட்டு வந்தா காஃபி குடிக்கணும்னா டீ குடிக்கணும்னு தெரியாது. அம்மா மயக்கம் போட்டு விட்டாங்க, ஆட்டுக்குட்டி மயக்கம் போட்டு விட்டாங்க. போய் டீ போட்டு விட்டுருவோம். The next day. ஏண்டி மங்களம், ஏங்கா ஏடி போற? ரேஷன் கடையில அரிசி போடுறாங்களா, வாங்கலான்னு போறேங்க. அடி வாடி, என்ன கடை திறந்துருக்க மாட்டோம், சத்த வாடிங்க. என்னக்கா நீ வேற இப்ப கூப்பிடுற? என்ன பகாரீங்க? என்னக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? மொட்டை நாய தட்டத்துக்கு மூலி நாய காதருன்னு ஒண்ணு இல்லாத வெறுமாய வீட்டுல போய் பொண்ணு காட்டின்னு வந்துக்கிறான். ஆடி மாசமா முடிய போகுது, ஒரு குண்டு மணிக்கு வழி கிடையாது. யாருக்கா சொல்ற? ஏன் நான் பெத்ததுதான். ஊர்ல எம்மா பேர் சொன்னா நான் தரம் பொண்ணு, நீ தரம் பொண்ணுன்னு. கொல்லாத அயவு புடிச்சுட்டான், அயவு பொண்ணு. ஒண்ணு இல்லாத பக்கத்தை பையன் வீட்டுல போய் பொண்ணு எடுத்துட்டான். அங்க உன் மருமாவை தானே இந்த மாரி பேசுறியா? காதல உழப்பதுக்கா? ஏன் உழட்டமே உழட்டும், அப்பயாவது சூடு சொன்ன வரட்டும்னு தான். அக்கா நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டிய? சொல்லு. உன் பையன் காதலிச்சான்னு உன் சம்மதத்தோட போய் நகை வேணாம், நட்டு வேணாம், பாத்திர பண்டம் வேணாம்னு சொல்லி கட்டின துணியோட வந்தா போதும்னு கூட்டுக்குன்னு வந்த. இன்னைக்கு அந்த பொண்ணை பத்தி இல்லாதும் பொல்லாதும் பேசுற. இது நல்லா இருக்குதாக்கா? ஆமா சொன்னதா, அதுக்குன்னு இப்படியா? அக்கா நீ இந்த மாரி பேசுறத அவங்க அப்பா அம்மா கேட்டாக்கா அதுல என்னக்கா நினைப்பாங்க? அந்த பொண்ணு எவ்வளவு பாடுபடுங்க, மனம் வேதனைப்படாதக்கா. அந்த அநியாயங்க, இப்படி பேசாதக்கா. ஏய் போடி, ரேஷன் கடைக்கு அரிசி வாங்க போறேன். வாங்கிட்ட போய் கதை நான் ஏக்கா என்னக்கா இருந்தாலும் நீ விதைச்சதான் அனுபவிச்சுதாங்க. அனுபவிப்பா போ, அனுபவி. அம்மா அப்பா. அம்மா அப்பா அப்பா நல்லா இருக்கப்பா. நல்லா இருக்குமா? நீ நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கப்பா. வாங்க. சந்தோஷமா. இந்தாம்மா கையை எடுத்துட்டு உள்ள வை. உடம்பு சொல்லுங்க சொன்னாங்க, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கம்மா. வா சம்பந்தியா. வர சம்பந்தி. எங்க கொல்லி வரல மயக்கம் மட்டும் உண்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க சம்பந்தி. எங்க வந்து பார்க்கலான்னு பார்த்தேன், எங்க பஸ் விட்றானுங்க. எப்பயோ ஒரு பஸ் வருது. என் மாவனை இட்டுமே காட்டுறானா, இடும் போறதுக்கு இல்ல. உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல சம்பந்தி. காலைப்பா வந்துருப்ப, காப்பி தண்ணி போய் குடிப்போம்.
ஏ பாப்பா காபி தண்ணி போட்டு கொடுங்க, அப்பா அம்மா வந்துக்கிறாங்க பாரு. தண்ணி குடிமா. குடிக்கிறம்மா. என்ன பண்ணி குடிப்பா. உட்காருமா, உட்காருப்பா. உட்காருமா. அம்மா நீ நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்குமா. ஏன்டா அம்மா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னம்மா ஆச்சு? இருவா. ஏமா காசுமுக்கு நம்ம சராசாக்கா இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தான் 2 சீட்டு போட்டேன். போன மாசம் தான் விழ வேண்டியது, இந்த மாசம் தான் விழுந்துச்சு. அதனால செயின் வாங்கி வந்துடணும். பொண்ணு இல்லாத வெறுமாய வீட்டுல போய் பொண்ணு காட்டின்னு வந்துக்கிறான். இந்தாடா, அழக்கூடாது. இந்த செயின் போடு. அம்மா அப்பா நாங்க இருக்கோம்ல, அழாத. நாங்க 2 பேரும் கண்கணம் கூட. ஏம்மா, யார் என்ன சொன்னாலும் நீ அழுவாத, கவலைப்படாத. உன் வாழ்க்கை நீ தான் பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கணும்.